ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்ம சேனல் த சீசா ட்ரேடர். இந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் மட்டும்தான் லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம். சரிங்களா? வீடியோவில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நேற்று கூட நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக தான் போச்சு. எல்லாமே நம்ம வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு தான் பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே போட்டிருப்பேன். தென் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பற்றி செக் பண்ணும்போது பெரிய மூவ்மெண்ட் இல்லை, 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ 300 பாயிண்ட் தான் இருக்கும். தென் அதே மாதிரி 2 பக்கம் மூவ்மெண்ட் இருக்குன்னு கூட சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து லேட்டாக தான் போஸ்ட் பண்ணேன். நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சார்ட் வந்து நம்ம வழக்கம் போல் 7:30க்கே போஸ்ட் பண்ணிடுவோம். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 8:50க்கு போஸ்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதுனால எங்கே இந்த மார்க்கெட், அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணோமோ அதுவே தான் 85,000 கால் ஆப்ஷன் அண்ட் 86,000 புட் ஆப்ஷன். அதோட ஸ்ட்ரைக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இது. அதே மாதிரி நிஃப்டிக்கும் நம்ம இதான் 26,100 கால் ஆப்ஷன், 26,300 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸ் இது. ஸோ அங்கேயே தான் இருந்தது மார்க்கெட். ஸோ சாரி ஃபார் பீயிங் லேட்டுன்னு போட்டேன், லேட்டாக போட்டேன். அப்புறம் ஆப்ஷன் செயின் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம செக் பண்ணுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடில் இருந்தது. அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து ஒரு டேட்டா சொல்லும். அந்த டேட்டா என்னவோ அதுதான் சார்ட் ஃபாலோ பண்ணணும். சார்ட்டும் அந்த திசையில் எப்போ போகுதோ, செயின் டேட்டாவும் எந்த திசையில் இருக்கோ அப்போ வந்து ஒரு நல்ல டார்கெட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா தான் முக்கியம், சார்ட்டு ரொம்ப முக்கியம் இல்லை. சார்ட் வந்து ஒரு டிசிப்ளினுக்கு தான், செயின் டேட்டா தான் மிக மிக முக்கியம். ஸோ செயின் டேட்டா வந்து புட் சைடு காட்டுது, சார்ட் வந்து கால் சைடில் இருந்தது ஓப்பனில். ஸோ அது எப்போ புட் சைடுக்கு மாறுதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் அந்த புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. தான் வெயிட் ஃபார் புட் சைடு என்ட்ரின்னு போட்டிருந்தேன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பாருங்கள். இது கால் ஆப்ஷன், கால் மேலே போயிட்டுருக்கா. ஸோ இது வந்து ஃபேக் ரைஸ். இது தெரியாதவங்க கண்டிப்பாக, ஒரு நிமிஷம் கைஸ் பாஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், ரிசீவ் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 3 கேண்டில் பாருங்கள், 15-20 நிமிஷம் வந்து கால் சைடில் தான் இருந்தது. ஸோ இது ரைஸுன்னு நினச்சிட்டு இங்கே மார்க்கெட் வரும்போது கால் நிறையா பேர் போயிருப்பாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஆப்ஷன் செயின் டேட்டா நமக்கு முன்கூட்டியே சொல்லிடுச்சு புட் சைடு தான்னு. ஸோ அப்போ புட் சைடில் நம்ம மார்க்கிங் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் பாயிண்ட் 113 இருக்கா இந்த 26,300. ஸோ இங்கே வந்துட்டு திரும்ப போகும், இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு திரும்ப போகும். இதுதான் நம்ம என்ட்ரி, இதான் நம்ம டார்கெட்னு நான் எப்போ சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் 9:30க்கே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த சார்ட்டும் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ பாருங்கள், 10:20க்கு என்ட்ரி ட்ரிகர் அப்படின்னு போட்டுட்டேன். நானும் அதை பிக் பண்ணிட்டேன். என்ன பாயிண்ட்டு? 113. பட் நான் பிக் பண்ணது 115. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 116 ரூபாவில் பிக் பண்ணியிருக்கேன். அப்போ மார்க்கெட் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. தென் எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ எக்ஸ்பைரினால டிகே ஆகும் சென்செக்ஸு. அதனால் என்ன வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக நான் ப்ளீஸ் எக்ஸிட் வித் மினிமம் ப்ராஃபிட்னு போட்டேன். இப்போ நான் வந்து 140 ரூபாவில் இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கேங்க. தெரியுதா? 116 ரூபாவில் வந்து 140 ரூபாவில் ரிட்டர்ன் ஆகிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இந்த டார்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டோ, அதாவது இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டோ, செகண்ட் பாயிண்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 113 ரூபாலேருந்து இங்கே 167 ரூபா, அடுத்து 174 ரூபா, ரெண்டுமே ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல ரேலியை பிடிக்கிறது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது வந்து சென்செக்ஸில் நடந்திருக்காது. ஏன்னா சென்செக்ஸே வேறு. அதாவது சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் இல்லை, 300 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேருந்து இது என்ன, எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 550 ரூபா, இன்றைக்கி வந்து 700 ரூபா போயிருக்கு. திரும்ப அங்கேருந்து விழுந்திருக்கா. ஸோ 700லேருந்து 400, 300 பாயிண்ட் விழுந்திருக்கு. எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து அது அங்கேயே தான் இருந்திருக்கு. ஸோ சென்செக்ஸ் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. பெரிய மூவ்மெண்ட் இல்லைனாலும் இதை கழிக்கிறதுக்காக, அதாவது ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்காக ஒரு டவுன், ஒரு அப், ஒரு அப்பு ஒரு டவுன் நடந்திருக்கு நிஃப்டி மாதிரியே. ஸோ அதான் 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 350லேருந்து 650 300 பாயிண்ட் வந்திருக்கா. அதே மாதிரி இங்கே 700லேருந்து 400 விழுந்திருக்கா. ஸோ 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்கா. இதுதான் நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆப்ஷன் செயின் டேட்டா பயன்படுத்தி. ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டாவோட சிறப்பு. இது ஒன்று தான் ஸ்ட்ராட்டஜி கைஸ். என்எஸ்சி வெப்சைட்டில் நமக்கு கொடுத்த ஒரே சிலபஸ் ஆப்ஷன் செயின் டேட்டா தான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதை விட்டுட்டு நம்ம நிறையா ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவோம், இஎம்ஐ யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணுவோம், என்னென்னவோ யூஸ் பண்ணுவோம், ஓப்பன் ஹை, ஓப்பன் லோன் யூஸ் பண்ணுவோம்.
அதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம இல்லை, என்எஸ்சியில் கொடுக்காத ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்எஸ்சியில் கொடுத்த ஒரே சிலபஸ் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான். இதில் இருந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த ஓப்பன் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அபோவ் போனால் கால் எடுக்கிறது, பிலோ போனால் புட் எடுக்கிறது, அப்புறம் அந்த கேப் ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் அதுவாக நடக்குமே தவிர அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. என்றைக்குமே நடக்கிறது இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? இது வேணும்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. நீங்களும் ஓனாக ட்ரேடர் ஆகுங்க. சரிங்களா? எப்போயுமே அடுத்தவங்க கால்ஸை நம்பி இருக்காதீங்க. ஏன்னா நானும் கால்ஸ்லாம் வாங்கின டயத்தில் எப்படி இருக்குன்னா, ப்ராஃபிட் கொடுக்கும்போது மட்டும் ஃபயர்னு போடுவாங்க. அது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. கடைசி 0 ஆகிடுச்சுன்னா அப்பயும் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. நம்ம எங்கே எக்ஸிட் ஆகணுன்னே சொல்ல மாட்டாங்க. இதுவே ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா எவ்ரி செகண்ட் எவ்ரி 5 பாயிண்ட்ஸுக்கும் ஃபயர்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நம்மளும் ஓனாக ட்ரேடர் ஆகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், ஸோ நாளைக்கு கிறிஸ்மஸ், எல்லாேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். ஸோ லீவு, வெள்ளிக்கிழமை தான் அடுத்தது. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும். இப்போதைக்கு இன்றைய க்ளோசிங் ப்ரைஸ் வச்சுட்டு அதே மார்க்கெட் அங்கே தானே க்ளோஸ் ஆகிருக்கு, எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பொறுத்து 85,000 கால் ஆப்ஷன், 86,000 புட் ஆப்ஷன். அதோட பாயிண்ட் இது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கேப் அப்போ கேப் டவுனாக ஆனாலும் மட்டும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும், உள்ள பாயிண்ட்ஸ் எதுவும் மாறாது. நிஃப்டிக்கு 26,050 கால் ஆப்ஷன், 26,250 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அனலிஸ்ட் படி செயின் டேட்டா என்ன சொல்லுது, இது வந்து இந்த எக்ஸ்பைரி முடிகிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறதுனால இது எப்படி வேணாலும் போகும். ஸோ எக்ஸ்பைரி இல்லாதப்போ நம்மளால் செயின் டேட்டா வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுன்றதை கணிக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது லைவில் தான் அந்த ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுமே தவிர 2 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுன்றது ஒரு நாள் முன்னாடி சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது வந்து நடக்கும்போது வேணால் சொல்லலாம். அதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. அதனால தான் இன்ட்ராடே சார்ட் அப்படின்னு நான் எப்போயுமே போஸ்ட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே சார்ட் அப்படின்னு போஸ்ட் பண்ணுவேன். அப்படின்னா இது இன்றைக்கானது மட்டும்தான். அது என்றைக்கானது, அந்த 26ஆம் தேதிக்கானது மட்டும்தான். நாளைக்கு இந்த டேட்டாலாம் மாறிடும். அதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஓகே, இப்போது இதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மார்க்கெட் க்ளோசிங் எங்கே ஆயிருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவில் நடந்திருக்கு. அதாவது இப்போ இதில் வந்து 26,150 தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதாவது 26,147 முடிஞ்சிருக்கு. இது வந்து கரெக்டாக அட் த மணியில் இருக்குது. ஆனால் சென்செக்ஸ் எங்கே முடிஞ்சிருக்குன்னா 85,408 முடிஞ்சது. ஸோ ரவுண்ட் பண்ணால் 85,400 தான். இதுதான் அட் த மணி. ஆனால் இந்த அட் த மணியில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 425ம் ரைட் சைடில் 280, அதாவது ஒரு 300ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 450ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 2 மடங்கு வெயிட்டாக இருக்கும்போது இது 1.5 மடங்கு வெயிட்டாக இருக்குது. அப்போ வெயிட் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஆனால் நிஃப்டியில் வந்து அந்த மாதிரி இல்லை. நிஃப்டியில் லைட்டாக தான். இது அட் த மணி லெஃப்ட் சைடில் 93, ரைட் சைடில் 75. கிட்டத்தட்ட இதுவும் அப்படி தான். பட் ஆனால் இது 2 கிலோனா இது ஒரு 1.25 கிலோ இருக்குது. ஆனால் வெயிட் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. பட் ரொம்பலாம் இல்லை. சரிங்களா? ஸோ ஃப்ரைடே என்ன நடக்குதுன்னா, ஃப்ரைடே எந்த எக்ஸ்பைரியும் கிடையாதுல்ல. ஸோ அதனால் அது மார்க்கெட் எப்படி வேணாலும் போகும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் நினச்சிக்கோங்க, மதுரை டு சென்னை அந்த பஸ்ஸு போகணுன்னா சென்னையிலேருந்து இப்போ கிளம்புது. சென்னையிலேருந்து நைட்டு 10 மணிக்கு கிளம்புது. மதுரைக்கு காலைல 5 மணிக்கு சேரணுன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஒரு 8 மணி நேரத்தில் போகலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே உருட்டிகிட்டு இருப்பான். அப்புறம் சல்லுன்னு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1 மணி நேரம் ஓட்டுவான். அகைன் அப்புறம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு வருவோம். அகைன் 120 போவோம். இந்த மாதிரி எப்படி வேணால் போகலாம். ஆனால் காலையில் 5 மணிக்குள்ளே போய் சேர்ந்தே ஆகணும்னா கடைசி அந்த 1-2 மணி நேரத்தை வந்து நம்மளால் தைரியமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ அது வந்து எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணியிருக்கான், அப்போ மணி என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு மிச்ச தூரத்தை எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ டைம் மிச்சம் இருக்குது, இதை பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பீடு போக முடியுன்றத கடைசி நேரத்தில் தான் கணிக்க முடியுமே தவிர, அந்த கடைசி டிஸ்டன்ஸ்லேயோ கடைசி 1 ஹவர்லேயோ கணிக்க முடியுமே தவிர மொத்தத்துக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா. அந்த மாதிரி இது எக்ஸ்பைரி எப்போவோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர ஒவ்வொரு நாளும் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. அதுக்கு தான் இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் எப்போயுமே இன்ட்ராடே தான் பண்ணணும். நேற்று கூட ஒருத்தர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தார். அவர் வந்து 85,400 புட் ஆப்ஷன் வந்து சென்செக்ஸில் எடுத்திருந்தார், சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்காக. அது வந்து பாஸ் ஆகுமான்னு கேட்டிருந்தார். ஸோ டேட்டா பார்க்கும்போது
மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அவங்க வாங்கினது வந்து ஓடிஎம் கொஞ்சம் ஐடிஎம்மில் தான் இருந்தது. பட் அது போகுமான்னு எனக்கு தெரில. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் லைவில் சொல்கிறேன். ஸோ அவர்கிட்ட சொல்லும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் லைவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து லைவில் வந்து அவருக்கு லைவில் வந்து அவர் சார்ட்டே ஃபாலோ பண்ணுவார்ல. ஸோ அதனால் அவரை சேனல்லே வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அவரது வந்து அன்றைக்கி வந்து 0 ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி இது வந்து இன்ட்ராடே தான். ஸோ ஆப்ஷன்ஸ் எப்போயுமே இன்ட்ராடேலே பண்ணுங்கள். காலையிலே வாங்கி அன்றைக்கே விற்றுருங்க, சரிங்களா? அதை நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா மனசு ரொம்ப வலிக்கும். மனசு அன்றைக்கி பூரா தூங்கவே தூங்காது. உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடும், சரிங்களா? ஸோ அந்த பிரச்சனைலாம் வரும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்க பாருங்கள். அப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணணுன்னா ஈக்விட்டிஸ் மட்டும் வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எதை இம்ப்ரூவ் பண்ணணும், பண்ணக்கூடாது, ஸோ இதெல்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் கைஸ் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். நானும் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கான நினைப்பு எனக்கும் வரும். ஓகே கைஸ், யாருக்காவது ஆப்ஷன் செயின் டேட்டா படித்து நீங்களும் ஓனாக ட்ரேடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா அண்ட் ஆப்ஷன் சார்ட் இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த சார்ட்டை பார்த்து எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு. அந்த வீடியோ பார்த்து இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றதை கற்றுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.